எஸ்பெஷலி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு, என்னோட கஸ்டமர்ஸு எல்லாமே சொல்லுவாங்க எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்க, அதுவும் இல்லாமல் டைமிங் எப்படி இவனால அவுட்புட், அதாவது எதுவுமே ஸ்டேட்டஸ் போட முடியுது. எல்லாரும் இப்போ இந்த விஷயம் பண்ணுறேன்னா கூட இந்த விஷயத்த நான் ஒரு ஸ்டேட்டஸாக கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாதான் விசிபிலிட்டி கிடைக்கும். விசிபிலிட்டி கிடைக்கிறதுனால என்னோட கிரெடிபிலிட்டி அதிகமாகும். ஸோ ஆஸ் வெல் அஸ் நான் யாருன்னு தெரிய வரும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரிய வரும், என்னோட பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னோட பிஸ்னஸ் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். சொல்லப்படாத ஒரு நம்பிக்கை, யாருமே அறியாத ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. அது எப்படி பண்ணுவீங்க? இப்போ நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறோம், என்னுடைய நம்பரை நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அப்ரோச் என்ன? ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறதே த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜ் தான். ஓகே, கிரீட்டிங் ஃப்ரம் பனானா பிரதர்ஸ், கைண்ட்லி சர்வஸ் மாலினி கார்த்திக் ஃபார் யுவர் செலிப்ரேஷன். மாலினி கார்த்திக் ஃப்ரம் பனானா பிரதர்ஸ், பந்தல் முதல் பந்தி வரை ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி திருப்பூர்னு போட்டு என் நம்பரை போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு ஒரு மெசேஜ், அந்த கான்டாக்ட் வந்து குரூப்பாக அனுப்பிச்சிடுவேன். ஓகே ஓகே, அது கம்பல்சரி பண்ணுவேன். அவங்க டபுள் டிக் பார்த்துட்டாங்க, பார்க்குறாங்களா இல்லையா அதையும் பார்ப்பேன். ஓகே, பார்த்துட்டாங்கன்னா கூட ஆனால் மறுபடியும் ரீகால் பண்ணி, ஆனால் வணக்கம், ஆனால் என்னோட வாட்ஸ்அப் டிக்கில் அனுப்பிச்சு விட்ட பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவேன். பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பரை சேவ் பண்ணுங்கன்னா கையோட என்ன தம்பி கூட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நான் வந்து ஒவ்வொரு கான்டாக்டும் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு ஈவன் என்னோட டார்கெட்டே செல்ஃப் டார்கெட்டே பர் டே 10 நியூ மெம்பர்ஸோட கான்டாக்டை என் மொபைல் நம்பரை ஆட் பண்ணணும். இது செல்ஃப் கமிட்மெண்ட். ஓகே, கமிட்மெண்ட்டுங்கிறத விட பர்சனல் ஒரு ஜேர்னி. ஓகே, இப்போ எவ்வளோ கான்டாக்ட் வச்சுருக்கீங்க ஃபோனில்? அரௌண்ட் ஒரு 13,000 நம்பர்ஸ் இருக்கும். 13,000 கான்டாக்ட் இருக்கும். ஓகே, ஐ திங்க் 13,000 இருக்கும். ஒரு வியூ, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படின்னா என்னால் 1 ஹவரில் ஒரு 800-1000 பேர்லாம் என்னால் பார்க்க முடியுது. ஒரு டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 கான்டாக்ட் வந்து பார்க்குறாங்க த்ரூ வாட்ஸ்அப் மட்டும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். வாட்ஸ்அப்பில் ஒரு சிங்கிள் ஸ்டேட்டஸ் 24 ஹவர்ஸ் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேயே குறைஞ்சது, அதுவும் வீக்கெண்டில் எனக்கு கம்மியாகுது. வீக்கெண்டில் எல்லாரும் பிஸி ஆயிடுறாங்க. தட் மீன் பர்சனல் கமிட்மெண்ட் நிறையா இருக்குங்கிறதுனால ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறது என்னோட ஃபீல். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, வீக் டேஸில் அதுவும் மார்னிங் செஷன்லாம் ஒரு 10 AM அந்த ரேஞ்செல்லாம் வச்சோம் அப்படின்னா என்னோட ஸ்டேட்டஸ் நல்லா பீக் ஆகுது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுங்க, அது வரைக்கும் எந்த டைமில் வச்சா அதிகமாக மக்கள் பார்க்குறேன் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை. ஓகே, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 to 11:30 ஒரு ஸ்டேட்டஸு, ஈவினிங் ஒரு 5:30 to 7 பிஃபோர் 7. இந்த டைம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யாராக இருந்தாலும், ஈவன் நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், வாட்டர் மேபி அது எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தால், யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ரலாக ஒரு இன்னைக்கு டேவோட ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து உட்காந்தோம்னா, வந்து உட்காந்ததுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது எடுத்தது. ஒரு 10 வேற பர்பஸ்க்காக வேற ஃபோன் எடுத்தா கூட ஒரு 10 minutes ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல என்னோட ஸ்டேட்டஸ் அது வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது ஃபீல். ஓகே, இன்னொன்று அந்த ஈவினிங் டைம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு ஈவினிங் செஷன் 7 o'clock மேலே அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே போயிடுவாங்க. யாராக இருந்தாலும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் 7 o'clock ஃபேமிலி டைம் போயிடுவாங்க. ஒரு 5 to 6:30 அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லிபரலைசேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஓகே, அது எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமாங்கிறது தெரியாது, என்னோட நம்பிக்கை. ஸோ ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதா இருந்தால் இந்த டைம்லேருந்து இந்த டைம் போடணும் அப்படிங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து பண்ணீங்களா இல்லை நீங்களே? எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த டைம் போட்டால் ரீச் ஆகுதுங்கிறது எனக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். மத்தியானம் நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வியூவர்ஸ் காட்டுவாங்க. ஈவினிங் மற்றவங்க ஸ்டேட்டஸ் போடும்போது நம்மளோட இது கீழே போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ மத்தியான டைமில் ஒரு ஸ்டேட்டஸ் நான் ஒரு டேவோட கணக்கு எடுத்துக்கவே மாட்டேன். 1 hour கணக்கு பண்ணுறது. ஏன்னா நம்ம டே ஃபுல்லாக 24 hours அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணுங்க. இப்போ இந்த கரெக்டாக 11 மணிக்கு 10:30 ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். 11:00 ஸ்டேட்டஸ் என்ன, 2:30 ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன்னா 3:30 மணிக்கு என்ன ஸ்டேட்டஸ், 5:30 மணிக்கு போட்டேன்னா 6:00 மணிக்கு என்ன ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நான் அதே மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் போட்டேன்னா 6 மணிக்கு 5 மணிக்கு இதெல்லாம் போகிறப்போ அதோட 1 hour ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஓவராலாக என்னோட ஃபோன் கான்டாக்டுக்கு எனக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ், எனக்கு இருக்கிற வியூவர்ஸோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:30 to 11:30 வந்து பேஸ் அதிகம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஈவன் அதை நான் என்ன பண்ண ஆரம்பிச்சா, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மித்த இது எல்லாத்துலேயுமே இது பண்ணும்போது இப்போ தான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணால் ஈவன் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த வேலையும் எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்ஸ் வாட்ஸ்அப்பில் போய்ட்டோம் ஸ்டேட்டஸ் போட்டாலே த்ரூ ஃபேஸ்புக் அண்ட் என்ன வைப்பீங்க ஸ்டேட்டஸில், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வைப்பீங்க? ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சில விஷயங்கள் கேட்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஃபிஸ் அதிகமாக வைப்பேன். மேக்ஸிமம் மோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சு என்ன பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அதை நான் கொடுப்பேன். மேக்ஸிமம்
ஒரு மேக்ஸிமம் ஒரு வீக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 செல்ஃபி ஃபோட்டோவாவது அதில் கம்பல்சரி வந்துடும். அதில் மாட்டுக்கு அதில் ஏதாவது காரணங்கள் இருக்குது. அது நான் நல்லா இருக்கேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிற நான் டயர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேபி பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன மோடில் இருந்தாலும் சரி, நான் டயர்டாக இருக்கேன், ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், எல்லாரும் நினைப்பாங்க ஸ்டேட்டஸ் போடுறாங்க இருந்தால் ஃபோட்டோ நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஃபோட்டோ நம்ம போடுறோம், நம்ம எப்படி இருந்தா என்ன. சில நேரம் நான் லாரியில் படுத்துக்கு போன மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொரோனா பீரியடில் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு மேட்டு நானே, ஆள் இல்லை, லேபர் இல்லை, ஏன்னா கொரோனா பீரியடில் லேபர் கம்மி. மேட்டு 3000 ஸ்கொயர் ஃபீட் மேட்டை நானே குச்சி விளக்குமாரை வச்சு கூட்டி அவ்வளோ டயர்டாகி அவ்வளோ வேர் தொழுகி அந்த ஒரு அப்படி ஒரு ஸ்டில். அந்த ஃபோட்டோலாம் இன்னும் நான் பார்த்தேன்னா இன்னும் நானே ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பேன். பட் அந்த ஃபோட்டோ போட்டால் எல்லாம் ஈவன் மாலினி கூட கேட்டேன், ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கீங்க, எதை போய் போட்டிருக்கீங்க அப்படின்னு. எப்பவுமே நல்லதை மட்டுமே காட்டுறது ஒரு சைடு இருந்தாலும் நான் இவ்வளோ கஷ்டம் நான் அது ப்ரொமோட் பண்றதுக்காக காட்டல. எனக்கு அந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, என்னாலையும் இந்த வேலையை இவ்வளவு தூரம் கீழே இறங்கி பண்ண முடியுங்கிறத நான் அப்படிதான் நான் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, இது எப்படி நீங்க உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஏன்னா இங்க ஏன் கேட்குறேன்னா, இங்க நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ, டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வாட் எவர், நீங்கள் இந்த இடத்துல ஒரு பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதாவது உங்களுக்கான ஒரு அடையாளத்தை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பர்சனல் பிராண்டிங் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒரு இன்ஃப்ளூயன்சரை எடுத்துக்கிட்டீங்க, ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபேமஸாக இருக்காங்க இல்லை வாட் எவர் அப்படின்னா, அவங்க இதுதான் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தவங்களுடைய விஷயங்கள் ஒவ்வொரு மாதிரி. அவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் இந்த ஒரு விஷயம் தான் பண்ணுவீங்க. நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இங்கே வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. பட் எனிஹோ நீங்கள் உங்களுடைய பர்சனல் பிராண்டை தான் பில்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா உங்கள் மைண்டில் அப்போ என்ன தோணும்? எதுக்காக நீங்கள் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைக்கிறீங்க? சேல்ஸ் மோட்டிவாக பாதி யோசிச்சுக்கிறேன். சேல்ஸ் மோட்டிவானா என்னோட ப்ராடக்ட் நான் இது பண்ணுறேன், அதனால எனக்கு இது மூலமாக ஏதாவது கனெக்ஷன் கிடைக்குமா, இல்லை இது மூலமாக ஏதாவது என்கொயரி வருமா, இது மூலமாக என்னோட பிஸ்னஸ் க்ரோத் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ஒன்று. இன்னொன்று, அப்போ ஒரு இடையில ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்னதான் ஆகாயத்தில் கடை இருந்தாலும் சமயத்தில் ஒரு விளம்பரம் தேவை அப்படிம்பாரு. ஓகே ஓகே. ஸோ அந்த வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் நீ பெரிய கடைக்காரனா, இப்போ இன்னைக்கு ஈவன் நம்ம இன்னைக்கு ஒரு பேங்கிங் SBI எடுத்துக்கங்க, நீங்க எந்த பேப்பர் எடுத்து SBIயோட விளம்பரம் இல்லாமல் வாரத்தில் 2 விளம்பரம் இல்லாமல் இருக்காது. அவ்வளோ பெரிய நம்ம இந்தியாவோட பெஸ்ட் பேங்கிங் SBI, அவங்களே அவங்களோட கம்பெனியை ப்ரமோட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மலாம் ஏமாத்துறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான். 2 விஷயம். ஒன்று, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்பெஷலாக இதுவும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட் ஓரியன்டாகவும் நான் ஃபோட்டோஸ் எடுத்து டிஸ்பிளே பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். இன்னொன்று, அதிகமாக என்னோட போஸ்டர்ஸ், என்னோட ஃபோட்டோ, நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் உன்னோட போஸ்டர்ஸில் உன்னை ஃபோட்டோ போடுறேன், அதுவும் ஒரே ஃபோட்டோ திரும்ப திரும்ப போடுற போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டுக்கு யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வசந்தன்கோ அண்ணாச்சியை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அவர் ஸ்டில் அவர் இருந்தாலும் மறைந்தாலும் அவரோட ஆடு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த வீல் சேர்லேருந்து திரும்பும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் அது ஒரு 2 செகண்ட் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ சொல்கிறத விட அந்த ஃபோட்டோக்காகவே நான் பார்த்ததெல்லாம் நிறைய உண்டு. அவர் எனக்கு அறிமுகம் இல்லை, அவர் என்னை பார்த்ததில்லை, அதெல்லாம் வேறு. அப்பார்ட் ஃப்ரம் தட், பட் அவர் ஒரு நல்ல ஒரு அது அந்த ஒரு விஷயம், நான் இந்த ஃபோட்டோ போடுறதுக்கு காரணம் அவரோட ஃபோட்டோன்னு கூட, அவரோட வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் ஒரே ஃபோட்டோ எல்லாரும் கேட்குறது அதுதான், ஒரு பிராண்டு ஒரே முகம், அதுதான் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஓகே. ஸோ அது கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட more than 7-9 years ஆகி போயிடுச்சு. நான் இருந்தாலும் ஏன் அந்த ஃபோட்டோ திரும்ப திரும்ப போட்டிருக்கேன்னா, அந்த பிராண்ட் வேல்யூ ஒரே ஃபோட்டோவை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக தான். நான் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாற்றி கொண்டு வந்துட்டேன். ஸோ இருந்தாலும் அந்த ஃபோட்டோ தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட திங்கிங். ஓகே நண்பர்களே, இது தமிழ் பிசினஸ் பாட்காஸ்ட் 3வது எபிசோட்ல இருந்து எடுக்கப்பட்ட சின்ன ஒரு பகுதி. இந்த எபிசோட்ல நம்முடைய கெஸ்ட் மிஸ்டர் மாலினி கார்த்திக். என்னடா அது பேரை வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், இவருடைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட பேரு பனானா பிரதர்ஸ். கேட்கறதுக்கு இதெல்லாம் ஃபன்னியா இருந்தாலும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகிறதுக்கு இவர் பயன்படுத்துற யூனிக்கான நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய அளவுல இவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இவருடைய ஃபுல் ஸ்டோரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, தமிழ் பிசினஸ் பாட்காஸ்ட் சேனல்ல ஃபுல் எபிசோட் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ஃபுல் எபிசோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஃபுல் எபிசோட பார்க்கலாம்.